எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மொழிந்த 7 வார்த்தைகளிலே முதல் 3 வார்த்தை மற்றவர்களுக்காக அவர் பேசியது. மத்தியில் இருக்கிற வார்த்தை தன்னுடைய தனிப்பட்ட பிதாவுக்கும் தனக்கும் இடையே இருக்கிற உறவை குறித்த வார்த்தை. 5, 6, 7 ஆகிய இந்த 3 வார்த்தைகள் தன்னுடைய வாழ்க்கையின் சரீர பிரகாரமாக அடைகிற தவிப்பையும் தன்னுடைய ஆத்துமாவையும் ஆவியையும் சரீரத்தையும் ஒப்படைக்கிறதான ஒரு வார்த்தை தான் கடைசி 3 வார்த்தைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த 3 வார்த்தைகள் முதலாவது நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் 5வது வார்த்தையாக தவிப்பு. சிலுவையில் 7 பூக்கள் பூத்தது என்று சிலர் பேசுவார்கள், பாட்டு கூட இருக்கு. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், யோவான் 19ஆம் அதிகாரம் 28 30 வரைக்கும் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். இங்கே கடைசியாக இந்த 3 வார்த்தையிலே முதலாவது சரீரத்துக்குரிய காரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். பொதுவாக இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஆத்தும தாகத்தை குறித்து அவர் பேசுகிறார் என்று சொல்வது உண்டு. ஆனால் ஆத்தும தாகம் என்று நாம் எடுத்துக்கொள்ளுகிற ஆவிக்குரிய விஷயங்கள் உண்டு. ஆனாலும் இங்கே நாம் அந்த எழுத்தில் எழுதியிருக்கிற அந்த அனுபவத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அடிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 39 பெரிய காயங்கள் அடைந்த பிறகு இயேசுவுக்கு மேலே சிலுவை வைத்து சுமக்க வைக்கிறார்கள். நல்ல கவனிங்க, 39 ஆழமான காயங்கள் அவருடைய சரீரத்தில் அடைந்த பிறகு அவருடைய தோளிலே சிலுவையை வைத்து இயேசுவை நடத்தி கொண்டு போகிறார்கள். அப்படி அவர் போய் சிலுவையில் அறையப்பட்ட பிறகு அவர் பேசின அந்த 5வது வார்த்தை தாகமாயிருக்கிறேன் என்று அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். இது தவிப்பை குறித்து சரீரத்தில் ஏற்பட்டதான ஒரு தாகத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இதை கிரேக்க வார்த்தையில் நாம் பார்க்கும் பொழுது டிப்சோ என்று அழைக்கப்படுகிறது. டிப்சோ என்று அழைக்கப்படுகிறது. எபிரேய வார்த்தையிலே சாமே என்று அழைக்கப்படுகிறது. அப்படி என்றால் மிகுந்த தாகமாய் இருக்கிறேன் என்ற அர்த்தத்தை பார்க்கிறோம். யாத்ராகமத்தில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டதை பார்க்கும் பொழுது 13:3 அங்கே தாகத்தை குறித்து, தாகத்தோடு இருந்த ஜனங்கள் தண்ணீர் கேட்கும் பொழுது இருந்த அந்த அனுபவத்திற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆதியாகமத்தில் இஸ்மவேல் தாகத்தோடு கூட மரிக்கிற இந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுதும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது அதிகமாக தாகம் எடுக்கிற ஒரு அனுபவம், நான் வறண்டு தண்ணீர் தேடுகிற நாவ் ஒட்டி கொள்ளுகிறதான ஒரு அனுபவம். சங்கீதக்காரன் இதை குறித்து சொல்லும் பொழுது 69வது சங்கீதம் 21வது வார்த்தை நிறைவேறுதலாக நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். 69:21 சங்கீதம். இங்கே நான் வாசிக்கும் பொழுது இயேசு தாகமாக இருக்கிறார், சரீரத்தில் தாகம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா காடியை குடிக்க கொடுக்கிறார்கள். ஒரு மனுஷனுக்கு நார்மலாக தாகம் ஏற்படுவது என்று சொன்னால் உடனே கூல்ட்ரிங்க்ஸ், குளிர்பானத்தை குடிக்க மாட்டாங்க, தண்ணீரை தான் முதல்ல குடிப்பாங்க. கொஞ்சம் முதல்ல தண்ணி கொடுங்க, அப்புறம் டீ குடிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ தண்ணீர் ஒரு மனுஷனுக்கு தாகத்தை தணிக்கக்கூடியது தண்ணீர். ஆனால் இங்கே நான் பார்க்கிறோம், ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு காடியை கொடுத்தார்கள் என்று சொன்னால், ஒன்று வேத வாக்கியம் நிறைவேறுகிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது அவருடைய சரீரம் அடிக்கப்பட்டு பல காயங்களோடு வேதனையோடு அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த வேதனையை மறப்பதற்காக, மறுத்து போவதற்காக இந்த காடி என்று சொல்லும் பொழுது குடிக்கும் பொழுது அந்த வேதனை தெரியாமல், உடம்பு வலி தெரியாமல் சில பேர் இப்போ குடிக்கிறாங்க பாருங்கள். அல்லேலூயா. சில குடிகாரர்கள் குடிக்கிறார்கள், போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறது போல சாராயத்தை நாடுகிறவர்கள் இருக்கிறார்கள்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படிதான். காடி என்று சொன்னால் வேற ஒன்றும் இல்லை, காட்டை புளிச்சு போன ஒரு திரவம், புளிப்பாக இருக்கிற ஒரு திரவம். கடற்காலானிலே தோய்த்து அதை அவருடைய நாவிலே வைக்க முற்பட்டார்கள். நம்ம இங்கே வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அவர் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொன்னால், அவர் தன்னுடைய சரீரம் முழுவதையும் வேதனையும் பாடுகளையும் உங்களுக்காக எனக்காக அதை அவர் சகித்து கொண்டாராம். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, நீங்களும் நானும் அடைய வேண்டிய தண்டனையை, அந்த வலியை, வேதனையை இயேசு கல்வாரி சிலுவையிலே அதை மறுத்து போக விடாமல் அந்த வலியை முழுமையாக தன் அனுபவத்தில் அவர் அனுபவித்து உங்களுக்காக எனக்காக அதை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வலிக்காக அவர் அதை பருகவில்லை. மார்க்கு 15:23 நான் வாசிக்கும் பொழுது அங்கே தெளிவாக இருக்கிறது, அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி. மார்க்கு 15:23 நான் வாசிக்கிறோம். வாசிங்க. கொடுத்தார்கள், அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா உங்களுக்காக எனக்காக அவர் அந்த வலியை வேதனையும் சிலுவையிலே சகித்தார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறது போல, நம்முடைய பாடுகளை, நம்முடைய பலவீனங்களை கல்வாரி சிலுவையில் இயேசு ஏற்று சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மெல்லாம் கொஞ்சம் துக்கமாக இருக்கிறோம். பாரம்பரிய சபையில் தான் ரொம்ப துக்கமாக இருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன சிலுவை அப்படின்னு சொல்லும் பொழுது அது பாடுகள் அல்ல, வெற்றியின் சின்னம். சிலுவை என்று சொல்லும் பொழுது அது பரலோகத்தின் திறவுகோலின் சின்னமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அடைய வேண்டிய பாடுகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் என்பது ஒரு பக்கம் சந்தோஷம் இருக்கணும். இரண்டாவது, இயேசு எனக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். அவருக்காக நான் என்ன செய்ய போகிறேன் என்ற ஒரு கேள்வி நம் மனதில் எப்பொழுது இருக்க வேண்டும். அல்லேலூயா. எனக்காக இயேசு இதெல்லாம் ஏற்றுக்கொண்டாரு, நான் அவருக்காக என்ன செய்ய கொண்டிருக்கிறேன், என்ன செய்துட்டு இருக்கிறேன் இன்றைக்கு நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். இந்த வார்த்தையிலே 3 சாயலை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 3 சாயல். 1, பாடுபடுகிற மனுஷகுமாரனாக இதில் நாம் பார்க்கிறோம். பாடுபடுகிற மனுஷகுமாரனாக. 1 யோவானில் நீங்கள் பார்க்கும் பொழுது, யோவான் முழுமையான மனிதனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் சித்தரிக்கிறார். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு தான் எல்லா விதமான உணர்வுகளும் இருக்கும். இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக இருந்த பொழுதும் அவர் மனுஷகுமாரனாக இந்த உலகத்தில் வந்தார். நம்மை போல, வசனம் சொல்லுங்க, நல்லா கவனிங்க, நம்மை போல பாடுள்ள மனுஷனாக. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு சொல்கிறார், நம்மை போல அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அவருக்கு தாகம் எடுத்துச்சு, பசி எடுத்துச்சு, அவர் கலக்கமடைந்தார், அழுதார். எல்லா மனுஷனுக்குடைய எல்லா ஃபீலிங்ஸும் அவருக்கு இருந்துச்சு. இந்த சிலுவையில் தொங்கும் பொழுதும் அவர் அந்த தாகமாக இருக்கிறேன் என்ற அந்த தாகத்தை, அந்த தர்ஸ்டி, அவருடைய நான் வறண்டு போன நிலையில் சரீரத்தில் ரத்தம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி தேவைப்படுது. ஆமென், அல்லேலூயா. ஒரு விபத்து நடந்துட்டு ரத்தம் போயிடுச்சுன்னா முதல்ல தண்ணி குடிக்க கொடுப்பாங்க. அல்லேலூயா. காரணம் என்ன? அந்த பிளட் லாஸ் ஆனதை கொஞ்சமாவது பேலன்ஸ் பண்ணும்படியாக அந்த தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சரீரம் முழுவதுமாக எல்லாவற்றையும் அவர் இழந்துவிட்ட நிலையிலே அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட தாகம். ஆனால் அங்கே தாகத்திற்கு அவர்கள் தண்ணீர் கொடுக்காமல் காடியை கொடுத்தார்கள். அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்கே பாடுபடுகிற மனுஷகுமாரனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் இங்கே பார்க்கிறோம். இரண்டாவது, தேவனுக்கு கீழ்ப்படுகிற மனுஷகுமாரனாக ஊழியரின் சாயலை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 69 சங்கீதம் 21 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 69:21, எடுத்துட்டீங்களா? என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள்,
என் தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அதே அதிகாரத்தில் 3, நான் கூப்பிடுகிறதினால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று, என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில் என் கண்கள் பூத்து போயிற்று. என் தொண்டை வறண்டு போயிற்று. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தீர்க்க தரிசனமான வார்த்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். இயேசு சிலுவையிலே அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். இங்கே நாம் பார்க்கிறோம், அவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் தேவனுடைய கொடுத்த அந்த ஊழியத்தின் அந்த சாயல், ஊழியக்காருடைய சாயலாக அவர் இந்த இடத்துல வெளிப்படுகிறார். அவர் எல்லாவற்றையும் தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்து கீழ்ப்படுகிற மனுஷகுமாரனாக இங்கே நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக கீழ்ப்படுகிற மனுஷகுமாரனாக இதை நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர் 2:8 நாம் வாசிக்கும்போது, சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவர். குறித்து கொள்ளுங்கள். எபேசியர் 6:6 குறித்து கொள்ளுங்கள். அங்கே அவர் தேவனுக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்தவராக இருக்கிறார். மூன்றாவதாக இங்கே தாகமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய மூன்றாவது சாயலை நாம் பார்க்கும் பொழுது, பாவிகளை நேசிக்கிறவராக அவர் அங்கே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். நாம் வேதத்தில் தண்ணீர் என்ற விஷயத்தை நாம் பார்க்கிற இடத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அற்புதங்கள் நடந்திருக்கிறத பார்க்க முடியும். எங்கெல்லாம் இஸ்ரவேலுங்க தண்ணி கிடைக்கல, அங்கே ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அதே போல் ஆகாருடைய பிள்ளை சாக போகுது, தண்ணி இல்லை, அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறார், ஒரு ஊற்றை ஏற்படுத்துகிறாரு. கானாவூர் கல்யாணத்தில் திராட்சரசம் குறையும் பொழுது தண்ணீர், அந்த தண்ணீரை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்கிறாரு. இப்படி நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது, சமாரிய ஸ்திரியோடு ஆண்டவர் நிற்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம், அவர் ஜீவ தண்ணீரை குறித்து பேசுகிறார். யாத்திராகமம் 17:6 குறித்து கொள்ளுங்க. யோவான் 7:38 நாம் வாசிக்கும் பொழுதும் அங்கே ஜீவ தண்ணீரை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கு அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்ன சரீரத்தின் வேதனையோடு இருந்த அவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மூன்றாவது பாவிகளுக்கு நேசிக்கிறவராக வெளிப்படுகிறவர். அவர் உங்களுக்கும் எனக்கும் ஜீவ தண்ணீரை கொடுக்கும்படியாக ஒரு ஜெயத்தை சிலுவையின் மேலே அவர் பெற்றுக்கொண்டார். நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தினர் 7:16, வெளிப்படுத்தினர் 22:17 நாம் வாசிக்கும் பொழுது, அவர் ஜீவ தண்ணீரை, என்றென்றைக்கும் ஊறுகிற ஜீவ தண்ணீரை உங்களுக்கும் எனக்கும் அவர் பரலோக ராஜ்யத்திலே கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே அவருக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை, ஆனால் உங்களுக்கும் எனக்கும் பாவிகளை நேசிக்கிறவராக வெளிப்பட்ட அவர், மனுஷகுமாரனாக வெளிப்பட்ட அவர் உங்களுக்கும் எனக்கும் அந்த ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவராக இருக்கிறார். வெளிப்படுத்தி 22:17 மட்டும் வாசிக்கலாம். தாகமாக இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள கடவன். இன்றைக்கு நாம் தாகத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போம், அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்வோம். இப்பொழுது விசேஷ பாடலை கேட்போம். அதற்கு பிறகு அடுத்த 2 வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். நேரம் இல்லாததுனால நான் வார்த்தைகளை சுருக்கி நான் பேசுகிறேன். கருத்தை நாம் புரிந்து கொண்டு நாம் செயல்படுவோம். அமல் கதிரவன் கண்களை மூடியதோ, காரிருள் சூழ்ந்ததோ, கல்லறை வெடித்ததோ, பூமி அதிர்ந்ததோ, புவியெல்லாம் நடுங்கியதோ, உத்தமர் இயேசு துடிக்கின்றார் சிலுவையிலே. உருகாதோ நெஞ்சம்,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் உற்சாகமாக சொல்லுவோமே, ஹல்லேலூயா. ஆறாவது வார்த்தைக்கு நாம் கடந்து செல்லலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார். முடிந்தது. எக்ஸாம் எழுதின மாணவர்கள் கடைசி எக்ஸாம் எப்போ முடிஞ்சதோ ஃப்ரீ ஆகிடுவாங்க. ஹல்லேலூயா. அப்படி தானே? 11th இருக்கட்டும், 10th இருக்கட்டும், 12th இருக்கட்டும், கடைசி எக்ஸாம் எப்படா முடியும்னு காத்துட்ருப்பாங்க. முடிஞ்ச உடனே ஃப்ரீ. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கல்வாரி சிலுவையில் தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்து தன் ஆத்துமாவை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறதான ஒரு அனுபவத்தின் வார்த்தை தான் முடிந்தது. முக்கியமான ஒரு வார்த்தை இது. ஒரு சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தி பிதாவுடைய சித்தத்தை நான் செய்து முடித்தேன் என்கிற ஒரு அனுபவமான வார்த்தை. நாம் வாசிக்கும் பொழுது பாட்டு பாடினோம், கர்த்தர் துயர் துணியாயின். கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்க போனார். அங்கே நாம் வாசிக்கும் பொழுது அவர் 26ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 26ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கு. என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான ஒரு துக்கம். அடுத்து நம்ம வாசிக்கும் பொழுதுதான் 39, 42, 44 ஆகிய 3 வசனங்களில் ஒரே வசனத்தை வாசிக்கலாம். 26, 39. சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று பிதாவின் சித்தத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து அதை செய்து முடித்து தான் அவர் சொல்றாரு, முடிந்தது. ஹல்லேலூயா. சொல்லுமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவுடைய சித்தத்தை செய்து முடித்தார். தன் ஆத்துமாவை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தார். கிரீக் லாங்குவேஜில் இந்த வார்த்தை டெட்டிலிஸ்தை என்ற பொருளோடு அடைக்கப்படுகிறது. காரணம், தன் ஆத்துமாவை அவர் முடிந்தது என்று சொல்லி எல்லாவற்றையும் நான் முடிச்சிட்டேன் என்று அர்ப்பணிப்போடு சொல்கிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. ஒரு வேலைக்காரன் தன் எஜமான் சொன்னதான வேலையை முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், இட் வில் ஃபினிஷ், நான் முடிச்சிட்டேன் எஜமா வேலையை என்று நிற்பது போல கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்திருந்த அந்த வேலையை அவர் முடித்த பொழுது அதை சொன்னதான வார்த்தை தான் கிரேக்கில் நாம் வாசிக்கிறோம். இட் ஹாஸ் பீன் ஃபினிஷ்டு. அந்த வார்த்தை டெட்லிஸ்தை அப்படின்னு சொன்னால் இட் ஹாஸ் பீன் ஃபினிஷ்டு. அவர் தன்னுடைய காரியத்தை, ஒப்பு கொடுத்த காரியத்தை எல்லாம் செய்து முடித்து விட்டார். பாடுகளை பற்றிய வசனத்தை நிறைவேற்றி முடிச்சிட்டார். இயேசு பற்றி எதெல்லாம் பாடுகள், இப்படி பாடுபடுவார் என்று தீர்க்க தரிசனமாக பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதான ஏசாயா 53, சங்கீதம் 22, 1 பேதுரு 1:11, 3:18 இதெல்லாம் நான் பார்க்கும் பொழுது அவர் அதை செய்து முடித்தவராக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய ஆத்துமாவை ஒப்பு கொடுத்தார். இரண்டாவதாக, சாத்தான் தோல்வி அடைந்ததை, அவன் தோல்வி அடைந்தான் என்பதை சொல்லி ஆண்டவர் முடிந்தது என்று சொல்லுகிறார். சாத்தானுடைய தலை நசுக்கி விட்டாயிடுச்சு. 4வது வார்த்தையை நாம் கேட்டோம். அந்த இருள், அந்தகாரம் உண்டானதனுடைய நோக்கமே பாவத்தோடு இருக்கிற மனுஷனுடைய பாவத்தை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்ததான வேலை. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏலி ஏலி லாமா சபத்கா, ஏன் என்னை கைவிட்டீர். பாவத்தோடு இப்பொழுது குமாரன் மேலே பாவம் சுமத்தப்பட்டது. பிசாசுடைய தலையை நசுக்கினதான ஒரு நேரம். உலகம் முழுவதுமாகவே அந்தகாரம் உண்டானது. நான் இப்படி யோசித்து பார்த்துருக்கிறேன் அந்த காரியத்தை குறித்து யோசிக்கும் பொழுது. அப்போ பகல், இப்போ நம்ம 12 மணி நேரம் இருக்கிறோம். அன்றைக்கு உலகம் முழுசுமே காரிருளாக இருந்ததுன்னா சூரியனும் வெளிச்சம் கொடுக்கல,
மேகம் மூடிக்கிட்டு இருளாகலை. மேகம் மூடினா ஒரு இடத்துல இருளாக இருக்கும், இன்னொரு இடத்துல வெளிச்சம் இருக்கும். ஆனால் உலகம் முழுவதும் யோசித்து பாருங்கள், முழு அந்த குளோபல் முழுவதுமாகவே சுற்றி கொண்டிருக்கிற உலகம் முழுவதுமே இருள். அப்படின்னா இந்த யூனிவர்சல், இந்த அண்ட சராசரம் முழுவதுமாக ஒரு இருள் உண்டானது. அந்த வேளையிலே தான் ஆண்டவர் இயேசு அவர் சாத்தானை தோற்கடித்ததான ஒரு தருணமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 12:31-32 நீங்கள் வாசிக்கும் பொழுதும், கொலோசியர் 2:14 நீங்கள் வாசிக்கும் பொழுதும், எபேசியர் 2:14-15 நாம் வாசிக்கும் பொழுதும் சாத்தானை கர்த்தர் அடித்தார், அவர் நசுக்கினார் என்று பாருங்கள். எபேசியர் 2:14-15 மட்டும் வாசிக்கலாம். ஒன்றாக்கி ஒழித்து சமாதானம் பண்ணாராம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தானை நசுக்கினார். கொலோசியர் 2:14 நாம் வாசிக்கும் பொழுது சாத்தானை அவர் நசுக்கினார். இன்றைக்கு அவர் முடிந்தது என்று சொல்லுகிற ஒரு காரியம், தன்னுடைய ஆத்துமாவை அர்ப்பணித்து சொன்னதான ஒரு வார்த்தை தான் முடிந்தது. இயேசுகிட்ட இருந்ததான எல்லா பொறுப்புகளையும், பிதா கொடுத்த எல்லா பொறுப்புகளையும், இந்த உலகத்தில் எதெல்லாம் செய்யணும்னு ஆண்டவர் 4000 ஆண்டுகளுக்கு முன்னாக சொன்னதான தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றிவிட்டு முடிந்தது என்று தன் ஆத்துமாவை அவர் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறதான ஒரு வார்த்தை தான் இதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீரே, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீரே, நோக்கி பார்த்ததினா பிள்ளைந்து கொண்டோமையா, உம்மை நோக்கி பார்த்ததினா பிள்ளைந்து கொண்டோமையா, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. பிதாவிடம் நேரடியாக செல்வதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி முடித்ததை குறித்து அவர் சொல்லுகிறார். முடிந்தது. பிதாவினிடத்தில் செல்லும்படியான ஒரு வழியை ஏற்படுத்தி முடித்துவிட்டு முடிந்தது என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எபேசியர் 2 குறித்து கொள்ளுங்க, 2-19 வரைக்கும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 21 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 10:19-21 வாசிக்கலாம். நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு திரையின் வழியாய் உண்டு பண்ணினபடியினால் ஆமென், அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் முடிந்தது என்று சொல்லுற நோக்கம், அவர் பிதாவுடைய சமூகத்திற்கு போவதற்குரிய வழியை ஆயத்தம் பண்ணி முடிச்சிட்டார். நம்ம பார்த்தோம், திரை சிலை கிழிஞ்சது அப்படின்னு. யூதர்களுக்கும் புறஜாதியருக்கும் நடுவாக நின்ற திரை சிலை கிழிந்தது. தேவனிடத்தில் எல்லாரும் போய் சேரும்படியான ஒரு வழியை இயேசு ஏற்படுத்தினார். அதை செய்து முடித்தார் அவர். ஆமென், அல்லேலூயா. அதை யூதர் புறஜாதியர் என்ற திரை சிலையை கிழித்து அதை முடித்தார். நாம் அடுத்து பார்க்கும் பொழுது, எல்லாருக்கும் பாவத்திலின் கிரயத்தை செலுத்தி அவர் முடிச்சிட்டேன் அப்படின்றது தான் அந்த முடிந்தது என்ற வார்த்தை.
எல்லாருடைய பாவத்திற்கான கிரயத்தை நான் செலுத்தி முடிச்சிட்டேன் அப்படின்னு பிதாவினிடத்துல அவர் சொன்னதான ஒரு வார்த்தை தான் முடிந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியரில் நாம் பார்க்கும் பொழுது 5ஆம் அதிகாரம் 14 21 வாசிக்கிறோம். அப்படியே 1 கொரிந்தியர் 6 19 20 கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1:10 நாம் அழிந்து போகிற பொன்னினாலே ஆட்டுக்கடாவின் இரத்தத்தினால மீட்கப்படாமல் விலையேற பெற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் ஒரு கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். உனக்காக எனக்காக கிரயத்தை செலுத்தி முடிந்தது என்று இந்த வார்த்தை அவர் உரைத்ததை நாம் பார்க்கிறோம். அடுத்து நாம் பார்க்கிறோம், எல்லா பாவங்களுக்கான ரட்சிப்பை அவர் செய்து முடித்தார். முதல்ல பார்க்கிறோம், எல்லாருடைய பாவத்திற்குரிய கிரயம் கொடுத்துட்டாரு. ஆனால் ரட்சிப்பு என்பது அந்த இரத்தத்தினாலே கழுவப்படுறவனுக்கு தான் ரட்சிப்பு கிடைக்கும். அல்லேலூயா. இன்றைக்கி உலகத்தில் அநேகர் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் அந்த ரட்சிப்பு கிடைக்குதானா? இல்லை. ஆனால் எல்லாருக்காகவும் கிரயம் செலுத்திட்டாரு. ஆல்ரெடி இஸ் பெய்டு. எல்லா மனுஷனுக்காகவும் அவர் கிரயம் செலுத்திட்டாரு. ஆனால் கிரயம் செலுத்தப்பட்டதை உணர்ந்து யார் ஒருவன் அவருடைய இரத்தத்தினாலே கழுவை தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவனுக்கு தான் இந்த ரட்சிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். மத்தேயு 26:28 குறித்து கொள்ளுங்க. கொலோசியர் 1:14, 1 யோவான் 1:7 நமக்கு தெரியும். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு அவர் எதை முடித்தார் என்று சொல்லும் பொழுது 5 காரியங்களை சொல்கிறேன், குறித்து கொள்ளுங்க. மீட்பின் திட்டத்தை செய்து முடித்தார். ஆதியாகமம் 3:15 ஆதாம் மூலமாக ஏவாள் மூலமாக ரட்சிப்பை இழந்த நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அந்த மீட்பை அவர் திட்டத்தை செய்து முடித்தார். அங்கே நாம் வாசிக்கிறோம், ஸ்திரீயின் வித்து என்று அழைக்கப்பட்ட யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த ஸ்திரீயின் வித்தாக வந்தவர் அந்த ஆண்டவரின் மீட்பின் திட்டத்தை செய்து முடித்தார். சகரியா 13:1 நாம் வாசிக்கலாம். பாவத்தையும் அழுக்கையும் நீக்க, நல்லா கவனிங்க, தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். பாவத்தையும் அழுக்கையும் நீக்க, அல்லேலூயா, திறக்கப்பட்ட ஒரு ஊற்றாக மீட்பின் திட்டத்தை இயேசு செய்து முடித்தார். இரண்டாவதாக இயேசுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செய்து முடித்தார். யோவான் 17:4 படிக்கலாம். ஆமென், அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். அதுதான் அந்த வார்த்தை முடிந்தது என்று. மூன்றாவதாக முழு கிரயம் பாவத்திற்காக செலுத்தி முடித்து விட்டேன் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா குறித்துக் கொள்ளுங்கள் 19:10, 1 தீமோத்தேயு 1:15, மத்தேயு 18:11, 20:28 ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1:15. பாத்திரமாயிருக்கிறது. பாவத்திற்கான கிரயத்தை, முழு கிரயத்தை செலுத்தி அவர் முடித்து விட்டதை சொல்லுகிறார். நான்காவதாக நியாயப்பிரமாண காலத்தை செய்து முடிச்சிட்டார். நான்காவதாக நியாயப்பிரமாணத்துடைய காலத்தை அவர் செய்து முடித்தார். நாம் வாசிக்கும் பொழுது யாத்திராகமம் 20, அப்போஸ்தலர் 1, அப்போஸ்தலர் 2:37-47 இது நிறைவேறுதலை நாம் பார்க்கிறோம். அதாவது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். ரோமர் 10:4 படிக்கலாம். கிறிஸ்து
நியாயப்பிரமாணத்தின் முடிவு. அவரோடு முடிஞ்சிச்சு நியாயப்பிரமாணம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட நியாயப்பிரமாணத்தின் முடிவு அவர். இயேசு உயிரோடு வாழும்பொழுது சொன்னார், நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்கு நான் வரவில்லை, அதை நிறைவேற்றுவதற்கு வந்தேன். அப்படின்னா ஒருத்தனால் அதை செய்து முடிக்க முடியல. இயேசு ஒருவர் தான். நியாயப்பிரமாணம் சொன்னால் 10 கட்டளை மாத்திரம் இல்லை, கிட்டத்தட்ட 360க்கு மேலான கட்டளைகள். அதை எல்லாவற்றையும் இயேசு ஒருவர் தான் செய்து முடித்தார். ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் அவர் நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். ரோமர் 6:14 வாசிக்கும் பொழுது, நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதனால் பாவம் நம்முடைய சரீரத்தை ஆளாது இருப்பதாக என்று வேதம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிறா இல்லாமல் நியாயப்பிரமாணத்தை அவர் நியாயப்பிரமாண காலத்திற்கு ஒரு முடிவை கட்டி முடிந்தது என்று சொன்னதான ஒரு அர்த்தத்தை நாம் பார்க்கிறோம். கொலோசியர் 2:14 குறித்து கொள்ளுங்க. 2:14-15, எபிரேயர் 10:9-10 இதெல்லாம் வாசிக்கும் பொழுது, நமக்கு எதிராக எழுதப்பட்ட சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை எல்லாவற்றையும் அவர் சிலுவையின் மேலே ஆணி அடித்து அவைகளிலே வெற்றி சிறந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் முடிந்தது என்று சொல்லுகிற காரியம். 4வதாக நியாயப்பிரமாண காலத்தை அவர் முடித்தார் சிலுவையிலே. 5வது சாத்தானுடைய கிரியைகளை அவர் முடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். சாத்தானுடைய கிரியைகளை அவர் முடித்தார். நம்ம கொலோசியர் 2:15 யோவான் 12:31 நாம் வாசிக்கும் பொழுது, உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்படுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 2:15 கொலோசியிலே துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியிறங்க கோலமாகினார் சிலுவையிலே. நாம் வாசிக்கிறோம், அந்த அதிகாரத்தெல்லாம் பிடுங்கிட்டார் இயேசு கிறிஸ்து. ரோமர் 16:20 லூக்கா 20:18 நாம் பார்க்கும் பொழுது, அங்கே சாத்தானுடைய காரியங்களை எல்லாம் அழிக்கும்படியாக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா 20:18 மட்டும் படிக்கலாம். கொஞ்சம் சத்தமாக வாசிக்கலாமா? 20 இங்கே நாம் வாசிக்கிறோம், அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுமோ அவனை தகர்த்து போடும். அந்த கல் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. பிசாசு அவன் எத்தனையோ முயற்சி பண்ணியும் அவரை மேற்கொள்ள முடியல. சிலுவையில் இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய தலையை நசுக்கினது மாத்திரமல்ல, அவனுடைய அதிகாரத்துக்கு வல்லமைக்கு ஒரு முடிவை கட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7வது வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். 7வது வார்த்தைக்கு லூக்கா 23:46 நாம் பார்க்கும் பொழுது, பிதாவே உம் கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். 7வது வார்த்தை இது அர்ப்பணிப்பு குறிக்கிறது, அர்ப்பணிப்பை குறிக்கிறது. பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். மற்ற சுவிசேஷங்களில் இந்த வார்த்தை இல்லை, தெளிவாக இல்லை. மற்ற சுவிசேஷங்கள்லாம் அவர் ஆவியை விட்டார், அவர் இப்படி சொல்லி ஜீவனை விட்டார், அப்படி தான் இருக்கு. ஆனால் இந்த ஒரு சுவிசேஷத்தில் தான் தெளிவாக லூக்கா எழுதியிருக்கிறார், என் ஆவியை உம்முடைய கரங்களிலே ஒப்புவிக்கிறேன். ஒரு அர்ப்பணிப்பை நாம் பார்க்கிறோம். பிதாவோடு ஐக்கியத்திற்கான ஒரு அர்ப்பணிப்பு அங்கே நாம் பார்க்கிறோம். இந்த அர்ப்பணிப்பை குறித்து பார்க்கும் பொழுது தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுக்கான ஒரு அர்ப்பணிப்பு, பிதாவின் ஊழியத்திற்கான அர்ப்பணிப்பு, வெற்றியுள்ள ஒரு அர்ப்பணிப்பு, மரணத்தை ஜெயிக்கிற ஒரு அர்ப்பணிப்பு, புதிய மார்க்கத்தை உண்டு பண்ணுகிற ஒரு அர்ப்பணிப்பு. நம்ம ஒரு 2 காரியத்தை மாத்திரம், 7 விஷயம் இருக்குது, 2 மாத்திரம் தியானித்து உடனே முடிக்க போகிறோம். நான் சொன்னது போல் முடித்து விடுவேன் சீக்கிரமாக. நாம் வாசிக்கலாம், பிதாவோடு ஐக்கியத்திற்கான அர்ப்பணிப்பு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 49வது வசனம்.
நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று உங்களுக்கு தெரியாதா? பிதாவோடு கூட ஐக்கியப்படுவதற்கான ஒரு அர்ப்பணிப்பாக தான் தன்னுடைய ஆவியை கையில் ஒப்பு கொடுக்குறார். இதுக்கப்புறம் பிதாவோடு ஐக்கியமாக இருக்க போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கப்புறம் நான் பிதாவோடு ஐக்கியமாக இருக்க போகிறேன். இந்த உலகத்தில் வாழும் பொழுது இயேசு நமக்கு தெரியும், குடிமதிப்பு எழுதுவதற்காக மரியாளும் யோசேப்பும் இயேசுவும் அவர்கள் போகும் பொழுது எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரும் பொழுது இயேசு காணல. திரும்ப அவங்க போய் பார்க்கும் பொழுது அவர் தேவாலயத்தில் மற்ற வேத பாரகர்கள் நியாயசாஸ்திரி உங்களுக்கு முன்பாக நின்றுக்கிட்டு அவர் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் கேட்குறாங்க, மகனே ஏன் எங்களுக்கு இப்படி பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாரு, நான் பிதாவுக்கு அடுத்த அலுவல்களில் செய்ய வேண்டியது உங்களுக்கு தெரியாதா? பிதாவுடைய காரியங்களோடு அவர் ஐக்கியமாக இருப்பதற்காக அவர் தன்னுடைய ஆவியை அவர் கையிலே அர்ப்பணித்ததற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. பிதாவோடு இருக்க அவர் தன்னை அர்ப்பணித்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். யோவான் 18:11 வாசிக்கும் பொழுது, பிதா கொடுக்கிற பாத்திரம், இந்த பாத்திரத்தை நான் பயன்படுத்த வேண்டும் என்று அங்கே தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவான் 18:11 நாம் வாசிக்கிறோம். அடுத்தது வெற்றி உள்ள ஒரு அர்ப்பணிப்பாக இதை நாம் பார்க்க முடியும். வெற்றி உள்ள ஒரு அர்ப்பணிப்பு. தம்முடைய ஆவி, வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஆவி இருக்குது. அந்த ஆவி உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் நன்றாய் ஆராய்ந்து அறியும் என்று நாம் பார்க்கிறோம். இதை நாம் வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்குமா. இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த அந்த ஆவி ஆராய்ந்து பார்க்கிற தன்மையோடு இருந்ததுனால இதோட முடிஞ்சிடுச்சு. எல்லாம் ஒரு வெற்றியின் அர்ப்பணிப்போடு கூட தன்னுடைய ஆவியை அவர் ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். வெற்றியுள்ள ஒரு அர்ப்பணிப்பை நாம் பார்க்கிறோம். நமக்கு நேரம் இல்லை. அடுத்தது நாம் பார்க்கிறோம் மரணத்தை ஜெயிக்கிற ஒரு அர்ப்பணிப்பாக 1 கொரிந்தியர் 15:26 நாம் வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 15:26, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். இந்த உலகத்தில் நமக்கு எதிரி நிறைய இருக்கலாம். எதிரியாக இருக்கிற மனுஷர்கள் இருக்கலாம், எதிரியாக இருக்கிற பிசாசுடைய அந்தகார கிரியைகள் இருக்கலாம். இப்படி அநேக எதிரிகள், எதிர்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக இருக்கலாம். தாவீது சொல்லும் பொழுது, என்னுடைய தலை மயிரிலும் அதிகமான எதிரி சத்துருக்கள் எனக்கு இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறான். என் தலை மயிரிலும் அதிகமான சத்துரு எனக்கு இருக்கிறார்கள், என்ன முடியாத அளவிற்கு இருக்கிறார்கள் என்று தாவீது சொல்லுகிறான். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட எதிரிகள் இருக்கலாம். ஆனாலும் கடைசியான ஒரு எதிரி யார் என்று சொன்னால் மரணம். அந்த மரணத்தை ஜெயித்து அவர் தன்னுடைய ஆவியை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மரணத்தை ஜெயிக்கும் ஒரு அர்ப்பணிப்பாக இதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 3:21 நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3:21, நான் ஜெயம் கொண்டு பிதாவுடைய சிங்காசனத்தில் இருக்கும் பொழுது அங்கே என்ன சொல்றாரு? ஜெயங்கொள்ளுகிறவனையும், நான் ஜெயித்து பிதாவின் சிங்காசனத்தில் இருப்பேன், அப்படி ஜெயங்கொள்ளுகிறவனையும் நான் அங்கே சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ மரணத்தை ஜெயிக்கிற ஒரு அர்ப்பணிப்பாக இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். மத்திய 25:34 குறித்து கொள்ளுங்க. உங்களுக்கு உண்டான ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரிக்கும்படியான கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம்.
அடுத்தது புதிய மார்க்கத்தை அவர் அர்ப்பணித்து கொடுக்கிறத பார்க்கிறோம். அதை கடந்த பிரசங்கத்தில் கூட நாம் கேட்டோம். எனக்கு முன்னால் பிரசங்கித்த தலைப்பதில் பேசினாங்க, திரைச்சீலை கிழிந்தது என்று. அது புதிய மார்க்கத்தை எப்பொழுது அப்படின்னு சொன்னால், இப்படி சொல்லி அவர் தன் ஆவி ஜீவனை விட்ட பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த கடைசி வார்த்தை சொல்லி முடித்த பிறகு கிழிந்தது. பிறகு நாம் பார்க்கிறோம், பிரேத கல்லைகளிலிருந்து அநேகர் எழுந்து பரிசுத்தவான்கள் நகரங்களிலே அநேகருக்கு காணப்பட்டார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த கடைசி வார்த்தை பேசின பொழுதுதான் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. அது புதிய மார்க்கத்தை கர்த்தர் அர்ப்பணிக்கிற ஒரு அர்ப்பணிப்பை காட்டுகிறது. நமக்கு யூதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ளதான காரியத்தை அது பிரித்து காட்டுகிறதை பார்க்கிறது. எபிரேயர் 10:22 வாசிக்கும் பொழுது, பூரண நிச்சயத்தோடு கூட நாம் சேரும்படியாக இயேசு எல்லாவற்றையும் செய்து அர்ப்பணித்ததான அந்த அர்ப்பணிப்பு புதிய மார்க்கத்தை உண்டாக்கி முடித்து அவர் அர்ப்பணித்ததை பார்க்கிறோம். பிதாவினிடத்தில் அர்ப்பணிக்கிறார். ஒரு புதிய வழியை நான் உண்டாக்கிட்டேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறதான ஒரு சம்பவத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். எபிரேயர் 10:19-20 அந்த திரையின் வழியாக, இயேசுவின் மாம்சத்தின் திரையின் வழியாக நீங்களும் நானும் அந்த திரைக்குள்ளே பிரவேசித்து தேவனிடத்திலே சேருகிற ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பாடுகளை பட்டு இந்த கடைசி இந்த 3 வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையின் தனிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு சொல்லப்பட்டதான தவிப்பு, தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். அப்படியே நாம் பார்க்கிறோம். 7வது வார்த்தையில் பார்க்கும் பொழுது தன்னுடைய ஆவியை ஒப்படைத்தார். ஒப்படைப்பு அதுக்கு மாத்திரமல்ல, அதற்கு முன்னதாக நாம் பார்க்கிறோம், முடிந்தது என்று சொல்லி அர்ப்பணித்து, எல்லாவற்றையும் அர்ப்பணித்து ஒப்படைத்து அவர் தன்னுடைய தவிப்பை வெளிப்படுத்தி தன்னுடைய சரீரத்தில் காணப்பட்ட இந்த 3 காரியங்களையும் அவர் வெளிப்படுத்தி சொன்னதான வார்த்தையை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். பிதாவுடைய சித்தத்தை செய்து முடித்தவரான அர்ப்பணிப்பை அவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வேளையிலே நாம் எல்லாரும் கூட நாம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒரு முறை ஆராய்ந்து நாம் ஒப்பு கொடுப்போமா? நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமூகத்தில் நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடுவோமா?